120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஒரு பட்ஜெட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் 0 to 100% சார்ஜ் ஜஸ்ட் 15 மினிட்ஸில் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா ஃபோனை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னா ஷாமியோட 11i Hypercharge. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஃபோனோட ஒரு ஓவர்வியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். கூடவே இன்னொரு ஃபோனும் இருக்குது. இந்த Hypercharge மட்டும் இல்லாமல் அதே ஃபோனோட இன்னொரு வெர்ஷன் விட்டுருக்காங்க. ஸோ பேசிக்கலி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட். Xiaomi 11i Hypercharge இந்த ஃபோனோட கோர் ஃபீச்சரே வந்து இதோட சார்ஜிங் ஸ்பீடு தான். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 120 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வித் 4500 mAh பேட்டரி. ஸோ கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் உங்களுக்கு உடனே வர கொஷின் எனக்கு கேட்குது, இஸ் இட் சேஃப்? எஸ், இட் இஸ் சேஃப். அப்படி தான் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற ரீசனிங்கை நம்ம குயிக்காக பார்க்கணும் அப்படின்னா, இதில் டூவல் செல் பேட்டரி இருக்குது. ஸோ ஒரு பேட்டரிக்கு பதிலாக 2 பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரியை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க கெப்பாசிட்டியில். ஸோ ஈச் பேட்டரி வந்து 60 வாட்டில் சார்ஜ் ஆகும். ஸோ 60 வாட்டுன்றது ஆல்ரெடி ஹை தான். ஸோ இன்னுமே இதை இன்னும் எப்படி சேஃப் ஆக்குறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஈச் 2 பேட்டரிக்குமே தனியாக பவர் புஷர்ஸ், அது அவங்க ஒரு பேர் சொன்னாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து இண்டிவிஜுவல் பவர் புஷர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் கிடைக்கிது. இன்கேஸ் இஃப் எனிதிங் கோஸ் ராங் தே கேன் லோவர் டவுன் தி ஸ்பீட் அண்ட் டூ சர்டன் திங்ஸ். இந்த மாதிரி சில இது பண்ண முடியும் ஃபார் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி. அண்ட் சிங்கிள் ஆர் டபுள் டேப் வைண்டிங்ஸ்க்கு பதிலாக பேட்டரிக்குள்ளே மல்டிபிள் டேப் வைண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் சர்க்யூட்குள்ளே வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது எந்த டேஞ்சரும் இருக்காது. அண்ட் மோர் தென் ஆல் திஸ் எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஆட் பண்ணுறதுக்குன்னே வர நியூஸ் மாதிரி இருக்குது. இங்கே யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி வந்து கிராஃபீன் பேஸ்டு பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சான்சஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், இந்த ஃபயர் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மி இந்த மாதிரி பேட்டரியில். அண்ட் திஸ் இஸ் அ மச் மோர் எஃபிஷியன்ட் ஃபார்ம் ஆஃப் பேட்டரி. ஸோ இவங்க இவ்வளோ கிளைம் பண்ணுறத பார்த்தா எஸ், இட் இஸ் சேஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி ஒரு ஹோல் டெடிக்கேட்டட் வீடியோவே பண்ண முடியும். அவ்வளோ இருக்குது இந்த பேட்டரி அண்ட் சார்ஜிங் சிஸ்டம் பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ பண்ணால் நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களான்னு சொல்லுங்கள். நவ் கோயிங் டு த நெக்ஸ்ட் பார்ட், த டிஸ்பிளே. ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6.67 இன்ச்சுக்கு ஒரு 1080p, அதாவது ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் 360 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் சப்போர்ட் பண்ணுது. 10-bit கலர்லாம் எதுவும் இல்லை, 8-bit தான். பட் ஸ்டில் இட்ஸ் அன் AMOLED டிஸ்பிளே. ஸோ சூப்பர் இங்கி பிளாக்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். டாப் நாச் டிஸ்பிளே ஃபார் திஸ் பட்ஜெட், ஃபார் திஸ் ப்ரைஸ் என்ன லாஸ்ட்டாக பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்பிளேவோட சேர்ந்து ஒரு பயங்கரமான ஆடியோ செட்டப்பும் வருது. கம்பைன்ட் வித் த டிஸ்பிளே ஹியர் கம்ஸ் அ டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட். ஸோ ஒரு ப்ராப்பர் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கும். ஒரு அமேசிங்கான AMOLED டிஸ்பிளே வித் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். டால்பி அட்மாஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில் அவ்வளோலாம் நல்லா ஒர்க் ஆகாதனாலும் அதை கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனில் கேமராஸ். ஸோ கேமராஸோட ஸ்பெக்ஸ் வந்து pretty சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ப்ரைமரிக்கு ஒரு 108 MP சாம்சங் HM2 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சென்சர்ஸ் அவைலபிள் இன் திஸ் ப்ரைஸ் பாயிண்ட். அகெயின் ப்ரைஸ் கடைசியில் பார்ப்போம். அண்ட் அதர் கேமராஸ் என்னென்னா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. மேக்ரோ சென்சரோட ரெசல்யூஷன் அவங்க லான்ச் ஈவெண்ட்டில் மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் எனிவேஸ் அது நல்ல மேக்ரோவா கெட்ட மேக்ரோவான்னு இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு தெரியும். தெரிஞ்சோன்னே ஐ வில் புட் இட் டவுன் இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் பிகாஸ் Xiaomi வந்து 2 டைப் ஆஃப் மேக்ரோ சென்சர் வச்சுருக்காங்க ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து இட்ஸ் தட் புவர் மேக்ரோ விச் எவ்ரி ஃபோன் ஆஃபர்ஸ். அண்ட் இன்னொன்று இட்ஸ் அ மேக்ரோ சென்சர். ஈவன் தோ இட்ஸ் 2 MP or 5 MP, இட் வில் ஹேவ் அன் ஆட்டோ ஃபோக்கஸ். கடைசியில் அது எடுக்கிற ஃபோட்டோ வந்து ஒரு லெவலுக்கு நல்லா இருக்கும். செல்ஃபிக்கு ஒரு 16 MP Sony IMX471 சென்சர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் சென்சர். ரொம்பவே நல்ல சென்சர் தான். ஸோ கேமரா செட்டப் வந்து pretty சாலிட். ஒன்றும் அமேசிங்காக இல்லை, அட் த சேம் டைம் ஒன்றும் மோசமாகவும் இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஃபோனோட மெயின் பார்ட்ஸ் அண்ட் அதர் சப் பார்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். பட் முக்கியமாக இந்த ஃபோனுக்குன்னு இல்லாமல் எல்லா ஃபோனுக்குமே முக்கியமான 2 விஷயம் இருக்குது. அதாவது ப்ராசஸர் அண்ட் ஃபைனலி ப்ரைஸிங். பிகாஸ் ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது தான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஸோ இந்த 2 எக்ஸைட்டிங் பார்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் டு பீப்புள் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலில் என்ன அனாலிட்டிக்ஸ் காட்டுறது படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோ பிடிச்சி போய் ரெக்கமெண்ட் ஆகும்போது திரும்ப கிளிக் பண்ணி நம்ம கண்டென்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னு காட்டுது. பட் இந்த மாதிரி திரும்ப கிளிக் பண்ணி பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ணல. இந்த மாதிரி திரும்ப கிளிக் பண்ணுறவங்கள 97% பீப்புள் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு மட்டும் இருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்னும் எங்களோட கண்டென்ட் நிறையவே ரெக்கமெண்ட் ஆகும். புதுசாக போட உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இஃப் யூ டூ லைக் அவர் வீடியோஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே பேச வேணாம், லெட்ஸ் குவிக்லி கெட் இன்டு த ப்ராசஸர். இந்த ஃபோனில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீடியாடெக்கோட Dimensity 910. ஸோ மீடியாடெக்னோட உடனே பயந்து ஓடிட வேணாம். இந்த Dimensity அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரிஸ். ஸோ
டைமென்சிட்டி 910 என்ன ஆஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 768G அளவுக்கு நமக்கு பர்ஃபார்மன்ஸ் மேட்ச் கொடுக்குது. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் Mi 10i வித் 750Gயை விட இது ஒரு நல்ல அப்கிரேட் மாதிரி தான் இருக்கும் மீடியா டெக்னாலும். அட் த சேம் டைம் இது 6 nm ப்ராசஸில் பில்ட் பண்ணுது. ஸோ பேட்டரி லைஃப் வந்து உண்மையாகவே ப்ராப்பராக நல்லா தான் இருக்கும். அண்ட் டூவல் 5G சப்போர்ட், 2 சிம் கார்ட்லேயுமே 5G சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் 7 5G பேண்ட் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் 5G ஃபோன். என்ன இந்தியாவில் தான் 5G இல்லை. அண்ட் ஓவரால் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல ப்ராசஸர் மாதிரி தான் தெரியுது. ஸோ ப்ரைஸ்னு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன்னு இந்த ப்ரைஸ் என்னதான்னு பார்த்துருவோம். Mi 11i Hypercharge இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 25,999, அதாவது 26,000க்கு பேஸ் வேரியன்ட் 6 + 128 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் there is a version வித்தவுட் இந்த 120 வாட்டுக்கு பதிலாக 67 வாட் சார்ஜிங்கோட ப்ளஸ் 4500 mAh விட ஒரு அதிக பேட்டரி கெப்பாசிட்டி, அதாவது 5120 mAhோட ஒரு ஃபோன் இருக்குது. மற்றபடி எல்லாமே அதே ஸ்பெக்ஸ் தான். அதுதான் Mi 11i Hypercharge இல்லை. ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 23,999க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த 2 ஃபோன்ஸோட ப்ரைஸிங். என்ன கேட்டால் pretty சாலிட் தான். கிளிக் ஆன் த டாப் லெஃப்ட் டு சி ரியல்மி வந்து அடுத்து அவங்க தரப்புலேருந்து என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்க்குறதுக்கு ஒரு வாட் எக்ஸ்பெக்ட் வீடியோ. அண்ட் பாட்டம் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டாப் 10 மைண்ட் பாக்லிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஐஃபோன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரைட்டில் ஆப்வியஸ்லி யூ ஹேவ் த சப்ஸ்கிரைப் பட்டன், அதாவது எங்கள் லோகோ தான். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். பை பாய்.